தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பரமன் நேரா ஒரு துணி கடைக்கு தான் போறாப்புல. துணி கடைக்கு போய் இளமதிக்காக ஒரு புடவை எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கடையில இருக்கிற எல்லா துணியையுமே எடுத்து போட்டுக்கிட்டு செலக்ட் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைக்காரங்களே ஏதாச்சும் ஒண்ணு எடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பரமன் ஒரு மஞ்ச கலர்ல ஒரு சாரிய செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வராப்புல. இவரு எடுத்துக்கிட்டு உள்ளார வர்றதுக்கு முன்னாடியே தலைவரு ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புடவைய எடுத்துக்கிட்டு வந்து இளமதி கிட்ட குடுத்து, "உனக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது" அப்படின்னு வீட்ல தெரிஞ்ச உடனே, "எங்க அம்மா உனக்காக ஒரு புடவை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இத நீ கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரணும். அம்மா உன்னைய கூப்பிட்டுருக்காங்க. உனக்கு ஏதோ விருந்து வைக்கிறாங்களாம்." அப்படிங்கிற மாதிரிலாம் ரிஷி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இத பரமன் கேட்டுட்டு பயங்கரமா கோவப்பட்டு தன்னோட ரூமுக்குள்ள போயிடுறாப்புல. இவன் என்னென்னமோ புருடா விட்டுக்கிட்டு இருக்கான். அதையும் இந்த இளமதி நம்பிக்கிட்டு இருக்கே. புடவைய கூட அவன் கையில இருந்து வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பரமனுக்கு பயங்கர ஃபீலிங்கா இருக்கு. அவன் அம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி எப்படியோ புடவைய குடுத்துட்டான். நம்ம எப்படி புடவைய குடுக்கறது? நமக்கு தான் யாருமே இல்லையே. நம்ம எப்படி இளமதிக்கு புடவைய குடுக்கறது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமதியோட அப்பா ஒரு பைய எடுத்துக்கிட்டு வந்து பரமனோட ரூம்ல வச்சிருக்கிறாங்க. அப்புறமா எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ரிஷி அங்கேருந்து போனதுக்கப்புறம் இளமதி ரிஷி எடுத்துக்கிட்டு வந்த புடவைய கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ரிஷியோட வீட்டுக்கு போறதுக்கு. அதுக்கு நம்ம பரமனையே கூப்பிடுறாங்க. எங்க 2 பேத்தையும் கொண்டு போய் ரிஷி சார் வீட்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரமனுக்கு பிடிக்கலனாலும் வேண்டா வெறுப்பா கொண்டு போய் ரிஷி வீட்டு முன்னாடி நிப்பாட்டாம கொஞ்சம் தள்ளியே ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேணும்னே கோவமா வண்டிய நிப்பாட்டிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் தானே நடந்தே போறாங்க. போன உடனே ரிஷி வரவேற்று நம்ம இளமதிக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ளார அழைச்சிக்கிட்டு போறாப்புல. உடனே தள்ளி நிக்கிற பரமனை பார்த்துட்டு வேணும்னே ரிஷி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. பதிலுக்கு நம்ம பரமனும் தான் பேசுறாப்புல. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.